வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா அதனுடைய ஆதாரங்கள் நமக்கு தெரியும். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமிலே இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலினுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஆமென். இங்கே முதலாவது ஆசீர்வாதம், அடுத்து ஒரு கட்டளை. அப்படிதானே? அவனை ஆசீர்வதித்து கட்டளையிட்டான் முடியுது. அவனை எப்படி இருக்குமா? அவனை ஆசீர்வதித்து கட்டளையிட்டான். நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன இருக்கணும்? கட்டளைய கடைபிடிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். சும்மாலாம் கிடைக்காது. எக்ஸாம் எழுதுனாதான் ரிசல்ட், வேலைக்கு போனாதான் சம்பளம், உழைச்சாதான் காசு, சந்தோஷமா இருக்கும்னா கஷ்டப்படணும். இது எல்லாமே அடிப்படையான விஷயம். இந்த சம்பவத்தோட ஒரு அடிப்படை பார்ப்போம். ஈசாக்கு யார் என்று நமக்கு அறிந்து கொள்வோம். ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் குமாரன். சரிங்களா? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட குமாரன் தான் ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற அனுபவம் நமக்கு முன்னாடி தெரியும். ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்க்கும்படி அனுமதித்தார். அந்த ஈசாக்கு மனைவி பேர் என்னது? ரெபேக்காள். ஈசாக்கு மனைவி பேரு ரெபேக்காள். அங்கே ஈசாக்கு பெண் பார்ப்பதற்கு, ஈசாவுக்கு மனைவியை கொள்ளுவதற்கு ஆபிரகாம் ஒரு விஷயத்தை செய்யறார். என்ன செய்யறாரு? அப்ப ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரால் மரிச்சு போயிட்டாங்க. ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆபிரகாமு கிட்ட ஒரு வீட்டிலே வளர்ந்த ஒரு வேலைக்காரனை அல்ல, ஒரு மகனை போல் இருக்கக்கூடிய எலியேசரை கூப்பிடுறாரு. எலியேசர் ஆபிரகாம் கூப்பிட்டு, எலியேசரே நீங்க வா, என் மகனை ஈசாக்கு நீ என்ன செய்யணும்? பொண்ணு பார்த்துட்டு வரணும். யார் அனுப்புறாரு? தன் வீட்டில வேலைக்காரன்ல எல்லாவற்றையும் பொறுப்போடு செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்புள்ளவன், தன் பிள்ளைக்கு நிகராக அன்பு கூறப்பட்ட எலியேசரை அழைத்து, அவர் ஒரு ஊழியக்காரர். எலியேசர் என்பது ஒரு ஊழியக்காரனை குறிக்கிறவர் தான். அவரை அழைச்சு என்ன செய்யறாரு? நீ போய் எங்க போய் பொண்ணு பாரு, பதான் அராமில் இருக்கக்கூடிய அங்கே பெத்துவேலிடத்துல போய் அங்க என்ன செய்ய, என் மகனுக்கு பெண் கிடைக்கும்படியாக போய் பாருன்றார். அப்ப ஆபிரகாம் யார் அனுப்பல? ஈசாக்கு அனுப்பல. யார் அனுப்புறாரு? ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அங்க போய் அந்த லாபானுடைய வீட்டுல அந்த லாபானுடைய சகோதரியாகிய ரெபேக்காளை சந்தித்து தங்கத்தையும் வைரத்தையும் கொடுத்து ஒட்டகத்துல அவங்கள கூட்டிட்டு வந்து ஈசாக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் விஷயம். அப்ப ஈசாக்கு எப்படி ஆண்டவர் பெண் கொடுத்தாரு? ஒரு ஊழியக்காரன் மூலமாக அழைத்து அந்த ஊழியக்காரன் மூலமாக அதை வாய்க்க பண்ணி செய்யறாரு. அப்ப ஈசாக்குடைய பிள்ளை இப்ப வருவோம். ஈசாக்கோட பிள்ளை யாரு? 2 பேரு, ஏசா, யாக்கோப். ஏசாவை விட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் ஏசாவை குறித்து சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு. அது அவருடைய விருப்பத்தை சார்ந்தது. இப்ப அந்த யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யார் தர்றா? ஈசாக்கு தர்றாரு. எப்படி சொல்றாரு? அவரை அழைத்து, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து என்ன செய்யறாரு? நீ போய் கானானிய தேசத்துல பெண் பார்க்காம பதான் அராமில் இருக்க லாபானுடைய வீட்டுல போய் அங்க போய் பெண் கொண்டு சொல்றாரு. ஈசாக்கு எப்படி பெண் கொடுத்தாங்க? ஊழியக்காரன் போய் வந்தாங்க. இப்ப யாக்கோபுக்கு எப்படி கல்யாணம் பண்ண வைக்கிறாரு? நீயா போய் பார்த்து சொல்லுங்க. முதல் எடுத்தவனே இதுதான். இந்த உலகம் முழுவதும் நமக்குள்ள அடிப்படையான பிரச்சனை தெரியுமா? நான் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், ஆனா எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. மனசாட்சியே இல்லை. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போய் நான் ஹெல்ப் பண்ணேன், கேட்கும் போதெல்லாம் பணம் உதவி பண்ணேன், ஆனா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் கர்த்தருடைய இரக்கம். ஆபிரகாம் ஒரு வாரம் சொல்லுவாரு, உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஆபிரகாம் எப்பயுமே எதையுமே இலவசம் வாங்க மாட்டாரு. ரொம்ப தெளிவான விஷயம். அப்போ உங்களுக்கு உதவி யாருமே செய்யலையா? இன்னைக்கு உதவி செய்யற நிலைமை உங்களுக்கு இல்லையா? உதவி செய்யறதுக்கு கூட யாருமே இல்லையா? அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கரங்க அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யற யாருமே இல்லைங்க, நான் உதவி செஞ்சு யாருமே எனக்கு உதவி செய்யலைங்க அப்படின்னா நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஈசாக்கு சொல்லலாமா அத? ஏன்னா ஈசாக்கு நடந்தது, ஒரு பெண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்து கையில கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணாரு. அந்த ஈசாக்கு தன் மகனுக்கு என்ன செய்யறாரு? நீயா போய் பார்த்துக்க. இது எவ்வளவு கோபம் இருக்கும் உங்களுக்கு. எனக்கும் தெரிஞ்ச இந்த ஈசாக்கோட சம்பவம்
யாக்கோபுக்கு தெரியாம இருக்குமா? யாக்கோபு நினைச்சிருப்பாரு, ஏன்பா உங்களுக்கு மட்டும் போய் உங்க அப்பா பொண்ணு பார்க்க சொல்லி ஒரு நல்ல அழகான பொண்ணை ஒரு ஊர்ல போய் பார்த்து தங்கத்தை வைரத்தை கொடுத்து ஒட்டத்தை கூட்டிட்டு வருவாங்க, நான் மட்டும் என்ன செய்யணுமா? நானே போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? நம்ம சண்டை போடவும் மாட்டோமா? ஒரு வீட்டுல அக்கா தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தம்பி வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா பேசுறான், நானும் உனக்கு பிறந்த பிள்ளை தானே, நீ என்ன எல்லாமே அக்காக்கே செய்ய போல இருக்கு, எனக்கு ஏதாவது பிசினஸ் வச்சு கொடு. யாரோட போட்டி போடுறான்? அடுத்த வீட்டுக்காரங்க உடன் பிறந்த அக்காவோட. இது என்ன மனநிலை எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு இருக்க நிறைய பேர் இவே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு செய்யற எனக்கு செய்ய மாட்டேன்ற, அவங்களுக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டேன்ற. இது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். எல்லாரோடையும் போட்டி போடுறாங்க. அது குறிப்பா யாரோட போட்டி போடுறாங்க? கூட பிறந்தவங்க போட்டி போடுறாங்க. இன்றைக்கு அந்த ஈசாக்கு தன் பிள்ளைய எப்படி நேசிச்சிருக்கணும்? அளவில்லாம நேசிச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு ஈசாக்கு யார பிடிக்காது? யாக்கோபு பிடிக்காது. சில நேரங்களில் நம்மள பெத்தவங்களுக்கே பிடிக்காது. வேற வழியில பெத்துட்டேன் பாரு, மூத்த வேலை நல்லா இருக்கான், உனக்கு எப்பயுமே பிரச்சனை, உன்னோட எனக்கு என்ன செய்யறே தெரியல. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை உண்டு. இதே மாதிரிதான் ஏசாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஈசாக் செஞ்சாரு, செய்யன்னு நினைச்சாரு. ஆனா யாக்கோபு வேற வழி இல்லாம ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்பாட நம்ம பார்க்க முடியுது. யாக்கோபு கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இந்த கடமைக்கு ஆசீர்வதிப்பாங்க சில, பாத்தீங்களா? எப்படி ஆசீர்வதிப்பாங்க? வேற வழியில போய் தொலை, பெத்துட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒரு நிலைமையை தான் அன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருக்கு? கடமைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அவருக்கு ஒரு இருதயத்துல ரொம்ப வலி இருக்கும். என்னடா நம்ம அப்பா இப்படி நம்மள போய் என்ன செய்யறாரு, போய் நீயா போய் பொண்ணு பார்த்து நீயா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்ல. இப்போ உங்கள்கிட்ட பார்த்து சொல்றாங்க, உங்க வீட்டுல நீ எக்கேடு கேட்ட எனக்கு என்ன, நீ போய் தொலை அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அனாதையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர். அன்றைக்கு யாக்கோபுடைய நிலைமை அதுதான். வாசிங்க தொடர்ந்து. எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதாவது பிரியமெல்லாம் அனுப்புறது, ஆனா ஆர்டர் மட்டும் போறது. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே ஒருத்தவங்க செய்ய மாட்டோம், ஆனா கட்டளை மட்டும் பெருசா விடும். ஏன் பேச கேட்க மாட்டேன், நான் சொல்றது ஏன் செய்ய மாட்டேன், இன்னுமே செய்ய மாட்டீங்க, ஆனா ஆர்டர் மட்டும் பண்ணுவாங்க. இங்க ஈசாக்கு தன் மகனாய் யாக்கோபுக்கு ஒண்ணே செய்யல, ஆனா ஆர்டர் மட்டும் போற, நீ அதைத்தான் செய்யணும். ஆனாலும் தேவ பிள்ளைகள் பொறுமையோடு இருக்கணும். காரணம் என்னன்னா, நமக்கான காலம் வரும். சொல்லுங்க, நமக்கான காலம் வரும். அப்ப நமக்குள்ள இருக்க மகிமை வெளிப்படும். அதுதான் ஒரு முக்கியம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கீழ்ப்படிதல். சொல்லுங்க, என்ன தலைப்பு? வருஷத்துல முதல் நாள் முதல் வாரம் என்ன தலைப்பு? கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிஞ்சாதாங்க மேல்படி. எப்படி இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார், இதுதான் தலைப்பு. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்றதுக்கு யாக்கோபு கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் தெரியுமா? கீழ்ப்படிதல். ஓபே. வாசிங்க, அவர் கட்டளை கொடுக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள இருதயத்துல பயங்கர கோபம் இருந்தாலும், வாசிங்க 2வது வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் முதல் ஆசீர்வாதம் சொல்றாரு, உன்னை பெருக பண்ணுவார் தேவன். ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன பிளஸ் கொடுக்கிறாரு? எனக்கு உன்னை பிடிக்காது, தகப்பனுக்கு பிள்ளையை பிடிக்காது, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நானும் இந்த உலகத்தின் மனிதர்களால் வெறுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். என் தாயின் தகப்பனும் என்னை கைவிடலாம், ஆனால் தேவன் ஒருபோது என்ன கைவிட மாட்டாரு. யாக்கோபு வெறுத்த ஈசாக்கோட வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருது? கர்த்தர் உன்னை
பழுகி பெருக பண்ணுவார். இந்த பிலேயாம் என்ற வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக கூலி பொருந்தி கூட்டிட்டு வரப்பட்டவன். நீங்க நம்மளை கெடுக்கிறதுக்காகவே நம்ம கூட ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளை கெடுக்கிறதுக்காகவே, நம்ம நல்லா இருக்கிற கூடாதுன்றதுக்காகவே, நம்ம வளர்ந்துட கூடாதுன்றதுக்காகவே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்புக்குரிய தாயார் சொன்னது, என் பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காகவே காசு கொடுத்து செலவழிச்சு அவங்க கூட வச்சுக்கிடுவாங்க. நல்லா வந்துட்டாங்கன்னா நமக்கு எதிராக வந்துருவாங்கிட்டு கொடுத்து செலவழிப்பாங்க. இதைத்தான் உலக சொல்லுவாங்க, கொடுத்து கெடுக்கிற பிசாசு, கொடுத்து கெடுக்கிற பிசாசு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்றதுக்கு அநேக என்ன செய்யுமா, இங்க வரு, நீ எங்கே போகாத, என் கூட ஏறு, நான் பாத்துக்கிறேன், எல்லாமே பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். நீங்க அரசியல்வாதி கூட இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். கூடயே இருப்பாங்க, கைத்தடியா கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்காது. கடைசி வரைக்கும் என்ன இருப்பாங்க, அவங்கள்ட்ட கைக்கூலியா அவர்கள் கொடுக்கிற சின்ன சின்ன ஒரு ஆதாயத்துக்காக வாழ்ந்து பிரயோஜனம்லாம் செத்து போயிடுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க யாரு, நம்ம பையன், என்ன சொல்லுவாங்க வார்த்தை, நம்ம பையன், நம்ம ஆளு, நம்ம வீடா இருப்பான், எல்லாம் பாத்துக்கிறான், வீட்டு வேலைக்காரனா தான் இருப்பான், சோறு கிடைக்கும், அப்பப்ப சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கிடைக்கும், அற்பமான சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். இதுதான் அடிமைத்தனத்தின் ஒரு ஆவி. இங்க ஈசாக்குக்கு யாக்கோபு ஆசீர்வாதிக்க விருப்பம் இல்ல, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கால தடுக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பலனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. கரங்களை அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. முதல் ஆசீர்வாதம் தெரியுமா, மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னது, பெருக்கம் தான் தேவனுடைய விஷயம். ஏசு பிளஸ்ஸா இருக்கிறாரு, ஆனா நம்மள மல்டிபிள் ஆக்குவார். சிலுவைனா என்னது, பிளஸ் தானே. தேவன் நம்மை மல்டிபிள் ஆக்குகிற தேவன். அதான் முதல் ஆசீர்வாதம். வாசனைங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. அவர் டிக்ளேர் பண்றதே பாத்துக்கலாம், நான் ஆசீர்வதிக்கல, எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா சர்வ வல்லமை தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதை யாராலும் நிறுத்த முடியாது. இதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட நமக்கு தயவு கிடைக்கணுமா கிடைக்க கூடாதான்னு நம்ம கவலைப்படக்கூடாது. யாருமே என்ன நேசிக்கல, யாருமே கூட இல்ல, எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சேன். யாரை கேட்டாலும் இந்த ஒரு வார்த்தை இருக்கு, நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், ஆனா யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. சந்தோஷப்படுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்க உதவி செஞ்சீங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி உங்களையும் அவங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால உங்களுடைய உதவி பரலோகத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. வாசிங்க, இரண்டாவது ஆசீர்வாதம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி. ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதமா, நீ பரதேசியா இருக்கிற எல்லா இடமும் உனக்கு சுதந்திரமாகும். ஃபர்ஸ்ட் பெருக செய்வாரு, ரெண்டாவது இடங்குண்டாக செய்வார். நீ எந்த இடத்துல பரதேசியா, எந்த இடத்துல அனாதையா நாடோடியா இருக்கிறையோ அதே இடத்தை உனக்கு கர்த்தர் சொந்தமாய் கொடுப்பார். கரங்களை முதல் ஆசீர்வாதம் பெருக்கம், இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது, இடம் உண்டாகிறது, சுதந்திரத்தை கொடுக்கிற தேவன். வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் அள்ளி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. ஆமென். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னமா, தலைமுறையின் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் பெருக்கம், இரண்டாவது ஆசீர்வாதம் சுதந்திரம், மூன்றாவது தலைமுறையின் ஆசீர்வாதம். மூன்று ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த வருஷத்துல நம்மள ஆண்டு என்ன செய்வாரு, பெருக வைக்க போறாரு, சுதந்திரமா மாத்த போறாரு, நம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. இந்த மூன்று ஆசீர்வாதம் இந்த வருடம் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நிச்சயமாய் தருவார். இதற்கு வாசிங்க தொடர்ந்து. நான்காவது, ஐந்தாவது சொல்லுவாங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாக்கிய பெத்துவேலனுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, அப்பா எதுவுமே கொடுக்கல, கூட ஆள் அனுப்பல, உதவிக்கு ஆள் இல்ல, எந்த இதுல, ஆனா என்ன செஞ்சாரா, யாக்கோபு புறப்பட ஆரம்பிச்சாரு. நீங்க நினைக்கலாம் கர்த்தருடைய கட்டளை மட்டும் நம்ம கிடைக்குது, நம்ம எப்படி போகணும், பயப்படாதீங்க. அவருடைய வார்த்தை கிடைச்சிச்சுன்னா தைரியமா செயல்படுங்க. அந்த யாக்கோபு ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலாலும் ஈசாக்குடைய வார்த்தையை செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகிட்ட போய் இதை போய் செய்யினா
உடனே அவங்க சொல்லுவாங்க, செய்யறது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன தெரிஞ்சு அந்த பிள்ளைகள் செய்யறது கிடையாது. நேற்று கூட ஒரு அன்புக்குரிய ஒரு மக என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாஸ்டர் இப்ப இருக்க பிள்ளைகளாம் உடனே சொன்ன உடனே செய்ய மாட்டேன்றாங்க, நீ செய்வேங்க. ஏன்னு கேட்பேன். ஏதாவது ஒன்று செய்யணும் முதல்ல கேட்குறாங்க, ஏன் எதுக்கு? நேற்று தினத்தில் என் நண்பருக்கு ஒரு கார் பார்க்கணும் கோயம்புத்தூர்ல. அந்த காரை போய் பார்க்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க அங்க இருந்தா போய் பார்க்கலன்னா, அவருக்கு தெரிந்த ஒரு அவங்க சபை விசுவாசி அங்க இருக்கிறாரு. அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல குனியமுத்தூர் பகுதியில் ஒரு கார் இருக்கு, அந்த காரை போய் நீ பாரு, ஓகே சொல்றா, பணம் அட்வான்ஸ் நான் போட்டுறேன்னு. உடனே அந்த பையன் சொல்றா, எந்த காரு? என்ன கேட்குறான், என்ன காரு, என்ன விலையில வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறான். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லி முடிச்ச பிறகு கடைசி என்ன சொல்லுமா, எனக்கு நேரம் இல்லை, நான் ஒரு 2 நாள் கழிச்சு போறேன். அவருக்கு கோவம், ஏன்னா இவ்வளோத்தையும் கேட்டுட்டு 2 நாள் கழிச்சு போறேன். சரி ஓகே. அடுத்து இன்னொருத்தர் ஃபோன் பண்றாரு, அவரு இதே மாதிரி என்ன கேட்கிறாரு, என்ன காரு, என்ன விவரம், எதுக்கு எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறேன், இவ்வளவு சொல்லுவேன். சொல்லிவிட்டு சொல்றாரு, எனக்கு கோயம்புத்தூர்ல எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், ஆனா யாருமே நம்பிக்கையானவர்கள் கிடையாது, அதனால நீங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க. அதை முதையே சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் டென்ஷனாக எப்படி உட்காந்துருந்தாரு. நான் சொன்னேன், அமைதியா இருங்க, இப்போ என்ன செய்யணும், கோயம்புத்தூர்ல அந்த காரை பார்க்கறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே. நான் ஒரு 2 பேர் ஃபோன் அடிக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, ஐயா என்னட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் போய் நான் சொல்ற இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு. நான் இங்க இருக்கிறீங்க, நான் வேற இடத்துல இருக்கிறேன். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, அவர் நம்பரை உடனே அனுப்புறேன், நீங்க அவர்கிட்ட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, உடனே அங்கே போயிடுவார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, என்னதுன்னா அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உடனே அங்கே போயிடுவார். உடனே நம்பர் அனுப்பிச்சிட்டாரு. உடனே அவர்கிட்ட பேசிட்டாரு, ஐயா அவர்கிட்ட பேசிட்டேன், உடனே நீங்க என்ன செய்யுங்க, அவர் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, எந்த ஸ்பாட் சொல்லுங்க அந்த ஸ்பாட்டுக்கு உடனே கோயம்புத்தூர் போயிடுவார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்க இருக்கிறது போயிடுவாரு. சரி ஓகே, சரி ஓகே. அதை விட இன்னும் ரொம்ப துரிதமா யாரா இருக்காங்கன்னு இன்னொருத்தர் அடிக்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, ஐயா நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறேன், எந்த இடத்துல, குனியமுத்தூர், நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் டைம், உடனே போயிடுவா. என்ன கேட்கல, எதுவும் கேட்கல, எந்த விவரம் கேட்கல, போயிட்டு என்ன செய்யணும் அப்படி சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு, உங்ககிட்ட ஒரு கார் வரும், பார்த்துட்டு சரியா இருக்கா செக் பண்ணுங்க, உடனே எனக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டாரு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் இருக்கும், உடனே வீடியோ எடுத்து போறாரு. என்கிட்ட கூட பார்த்தாரு, ஐயா என்னங்கய்யா ஒண்ணுமே கேள்வி கேட்கல, ஃபோன் பண்ணீங்க உடனே அது அங்கிருந்து நடக்குது, ஒண்ணுதான் அவசியம். இன்றைக்கு இருக்கிறவங்க எப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா ஏன் எதுக்கு. ஆனா அன்றைக்கு யாக்கோபு என்ன கேட்கல, நான் எதுக்கு போனோம், நான் ஏன் போனோம், வேணா நீங்க பொண்ணு பாருங்க அப்படிலாம் சொல்லல. என்ன செய்யறாரு, உடனே அவரு எழுந்து புறப்பட்டார். யாரு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே செயல்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதுதான் ஒபீடியன்ட், அதுதான் ஒபீடியன்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுறதுக்கு முதல் காரியம் கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டீங்கன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. வாசிங்க அடுத்த வசனம், 6ஆம் வசனம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதானாராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானுடைய குமார்த்திகள் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாமாராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். போதும் 7ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 7ஆம் வசனம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதையும். அவனுக்கு அவ்வளவு கோபம் இருக்கு, அவ்வளவு வருத்தம் இருக்கு, அவ்வளவு விரக்தி வெறுப்பு எல்லாம் இருக்கு, ஆனால் அதை பத்தி சிந்திக்கல, கீழ்ப்படுகிறத விட்டு கொடுக்கல. அதான் ரொம்ப முக்கியம். உள்ள ஆசீர்வாதத்தின் முதல் தொடக்கமே கீழ்ப்படிதான். ஒபீடியன்ட் ஸ்டார்ட் த பிளெஸிங்ஸ். சரிங்களா? இந்த மனுஷனுக்கு கொஞ்சமும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஈசாக்கு ஒரு ராஜா போல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பணக்காரன். ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபுக்கு பெண் பார்ப்பதற்கு கூட யாரை அனுப்பல, குதிரைப்படை அனுப்பல, யானைப்படை அனுப்பல, கூட இருக்க நண்பர்கள் அனுப்பல. யாக்கோபு நீ மட்டும் போயிட்டு வாப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நினைச்சுங்க, கீழ்ப்படிதலோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்ப இங்க யாக்கோபு எடுத்துக்கிற ஆயுதம் இது கீழ்ப்படிதல். அந்த வார்த்தை சொல்லுது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு போக புறப்பட்டான். அவ்வளவுதான். இந்த நாள்ல இருந்து இந்த வருஷத்துடைய முதல் நாள்ல வார்த்தையை நம்பி வார்த்தையின்படி செயல்படக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா அற்புதத்தை யாராலையும்
தடுக்க முடியாது. சரி, கீழ்ப்படிதலை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இந்த கீழ்ப்படிதலை குறித்து பார்ப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றது. நீ இந்த தேசத்துல இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த தேசத்தை பத்தி ஆபிரகாமுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. ஆபிரகாமுக்கு அதை பத்தி தெரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்க இருந்து திடீர்னு பிளஸ்ஸிய போய் இங்க பாருப்பா, நீ வந்து என்ன செய்யனா மாட்டுத்தாவணியில போய் குடியிருந்துக்கோ ஒரு வருஷம், வாரத்துக்கு ஒரு தடவை நீ வீட்டுக்கு வந்தா போகுதுன்னா உடனே போயிடுவாங்களா? எங்க வீடு இங்க இருக்கு, நான் எதுக்கு போகணும்? இல்ல போகணும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, நீ என்ன செய்யணும், இந்த தேசத்தை குடியிரு, அவ்வளவு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அங்க ஆபிரகாமுடைய பிளெஸிங்ஸோட தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது? கீழ்ப்படிதல். நம்ம சொல்லணும், நம்ம யாரு? ஆபிரகாம் சந்தேகம். ஆபிரகாம் எதனால நம்முடைய ஆதி தகப்பனா நமக்குரிய தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டார்னா அவர்கிட்ட இருக்கிறது கீழ்ப்படிதல் தான். இன்னைக்கு எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை நீங்க பற்றி கொள்றதுக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கீழ்ப்படிதல் தான் முதல் அஸ்திவாரம். ஆபிரகாம் கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, ஆமென், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் சொன்னோம்ல, இந்த 3ஐயும் கொடுக்கிறதுக்கு பெற்று அதுக்கான வழி எது? கீழ்ப்படிதல். சொல்லுங்க, முதலாவது கீழ்ப்படிதல். இதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கஷ்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கே எங்க அம்மா சொன்னாங்க, சொன்னதை கேட்டிருந்தா நேரம் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கே எங்க அப்பா சொன்னாங்க, நான் கேட்டிருந்தா இப்படி மாட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கே எங்க சார் சொன்னாரு, படிடா நல்லா வருவான்னு, நான் கேட்டிருந்தா. அப்ப அந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளுக்கான காரணம். அந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லின்படி என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாரு. என்னென்ன சொன்னாரு? விதிகளை கீழ்ப்படிக்கணும், கற்பனைகளை கடைபிடிக்கணும், நியாயங்களை கடைபிடிக்கணும், பிரமாணங்களை கடைபிடிக்கணும், எல்லாத்தையும் செய்ய. அதை தாண்டி வேற எதுவும் செய்யாது. அதுதான் தேவனுடைய நடத்தை. 2வது காரியம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 26:16. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். இந்த காரியத்துக்கு முன்னாடி வாசிங்க 20 அதுல 13 12 13 வாசிங்க. தஸ்மபாகம் செலுத்தும் வருஷமாக்கிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வாரத்தில் எல்லாம் 10 ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிக்கும் கொடுத்தேன். கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, நான் மீறவில்லை. பாருங்க, முதலாவது கீழ்ப்படிதல எங்க இருந்து நம்ம பாக்குறோம்னா கொடுக்கறதுல இருந்து பாக்குறோம். முதலாவது கீழ்ப்படிதல் எங்க இருந்து பாக்குறோம்? அத கட்டளை, அதான் விதி, அத பிரமாணம். அவர் சொல்றாரு, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல 10ல் ஒரு பங்கு, சொல்லுங்க, 10ல் ஒரு பங்கு என் வருமானத்துல, என் நன்மையில, என் ஆசீர்வாதத்துல,
எனக்கு உண்டான உயர்வுல, எனக்கு உண்டான மேன்மையில, எல்லாத்துலயும் 10ல ஒரு பங்கை எடுத்து உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது. முதலாவது கீழ்ப்படிதல் தேவனுக்கு கொடுக்கிறது ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையில சில நேரங்கள் நம்ம கொடுக்கறதுல தடை தடை வரத்தான் செய்யும். அதனால தான் நான் 14 வசனம் சொல்றது, நான் துக்கம் கொண்டாடும் போது. சிலர் சொல்றாங்க, நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு செலவாயிடுச்சு. நான் எடுத்து வச்சிருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு எந்த ஒரு காரணம் சொல்லாம 14 வசனம் வாசிங்க. நான் துக்கம் கொண்டாடும் போதும் அதில் புசிக்கவும் இல்லை. நான் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு எடுத்து வைத்த காரியத்துல இருந்து நான் என்ன செய்யல, புசிக்கல, சாப்பிடக்கூடாது. தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் அடுக்கவும் இல்லை. தவறான காரியத்துக்கு செலவழிக்கல. அளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. அழிஞ்சு போற காரியத்துக்கு கொடுக்கல. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறனா, என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். ஆமென். யாரெல்லாம் விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் இதை இந்த வருஷத்துல செய்ய போறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒபே எங்க இருந்து ஆரம்பிக்குது? கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிக்குது. முதல் செவி கொடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு தடை கீழ்ப்படிதல் நம்ம சொல்றோம். இந்த கீழ்ப்படிதல் எப்படின்னா, சில நேரம் சொல்லுவோம், நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா எல்லாத்தையும் செய்ய முடியாது, என்னால எது முடியுமோ அதை செய்யறேன். அது இல்லைங்க, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்யணும். அங்க யாக்கோபுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. எது பிடிக்கல? தன் தகப்பன் இப்படி அநாதமா நம்மளை அனுப்புறது பிடிக்கல. சம்பந்தமே எல்லாம் பதானாராமுக்கு போக பிடிக்கல. ஏன்னா யாக்கோபு இருக்கிற இடத்துக்கும் பதானாராமுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? 800 மைல் தூரம். எவ்வளவு தூரம்? 800 மைல் தூரம். இப்ப யாக்கோபு கிட்ட ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பல, ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பல. யாக்கோபு கையில அவங்க கொடுத்தது தெரியுமா? கோலும் தடியும் கொஞ்சம் எண்ணெயோடு இருக்கக்கூடிய விளக்கு. அவ்வளவுதான். 800 மைல் தூரத்தை கிட்டத்தட்ட நினைக்கிறேன், ஒரு 800 மைல், அது கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல இருக்குன்றாங்க. அது அந்த வழிகள் எப்படின்னா, நம்மள மாதிரி இப்ப நேரான வழிகள் இருக்காது. நீங்க மலை பகுதியில வண்டி ஓட்டி போய் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இதுல வந்து நம்ம இருக்கிற இடத்துல தெற்குவாசல் போறதுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் தான். இதே இது மலைன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடைக்கானல் மலையெல்லாம் வச்சுக்கோங்களேன், கீழே இடத்துல இருந்து அந்த மேல எத்தனாவது இடம் அது மலையில 12 வருமோ, அந்த மேல இடத்துக்கு போற வச்சுக்கோங்களேன், மொத்தமே ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 20 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க கடற்கரை எவ்வளவு நேரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஏன்னா அந்த மலைன்றால அப்படியே சுத்தி 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 இத்தனைக்கு ரோடு இருக்கு, ரோடு இல்ல பிரச்சனை கிடையாது. அந்த ரோடுல போற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அது மாதிரி இப்ப யாக்கோபு இருக்கிற அந்த தேசத்துல இருந்து பதானாராமுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கிட்ட ஆகும். ஏன்னா அங்க ரோடு கிடையாது, ரெண்டாவது லைட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, சாயங்காலம் ஆனா இருட்டாயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாக்கோபு என்ன செய்யறாரு? எழுந்து போக புறப்படுறாரு. இன்றைக்கு சாத்தியமற்ற சூழ்நிலையில தான் கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில தொடங்கும். அப்ப முதலாவது உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, நான் துக்கம் கொண்டாடும் போதும் கர்த்தருக்கு கொடுக்கறத நிப்பாட்ட போறது இல்ல. நான் தீட்டான காரியத்துக்கு அதுல இருந்து செலவழிக்க போறது கிடையாது. நான் இலவு காரியத்துக்காக அதுல இருந்து கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் அவருக்குரியதை கொடுக்க போறேன். இதுதான் முதல் ஆசீர்வாதத்தோட தொடக்கம். அப்படி எடுத்துக்கொள்ளும். எரேமியா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாயிருக்க கடவர். ஆமென். இங்க இன்னொரு அனுபவத்தை பார்க்க முடியுது. சில கடினமான காரியம் எரேமியா தன்னுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில கடினமான காரியம் சொல்றாரு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றும்படியாக, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சில காரியங்கள்ல இருந்து முற்றிலும் விலகும்படியாக சொல்றாரு. இப்ப நீங்க பல நாட்களா ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஆண்டு சொல்றாரு இதை செய்யாதன்ற. இல்லப்பா, ரொம்ப வருஷமா இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு அதை நிப்பாட்ட முடியாது, திடீர்னு அதை மாத்திக்க முடியாது, அதுக்கு வேணா ட்ரை பண்றேன், இந்த நிறைய சொல்லுவாங்க முயற்சி பண்றேன். ஆண்டவருக்கு அதெல்லாம் இல்ல, முயற்சியில கிடையாது, வார்த்தை வந்தோன்னு செயல்படணும். அதுதான் தேவனுடைய காரியம். இங்க அவங்க சொல்ற வார்த்தை,
நீங்க எதுனாலும் சொல்லுங்க, நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோன்றாங்க. வாசிங்க தொடர்ந்து. அது நன்மையானாலும் எப்படி சொல்றாரு? தீமையானாலும் அது சரி, நன்மையானாலும் பரவாயில்ல, தீமையானாலும் பரவாயில்ல. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் ஆ, எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்குதோ, அந்த சூழ்நிலையில அதை அப்படியே செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். கடந்த நாள் அன்புக்குரிய சகோதரர் என்ற ஒருத்தர் சொன்னாரு, ஐயா முன்னாடிலாம் அவர்கிட்ட நான் பேசும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகு பிரதர்னு. அது எப்படிங்க கேட்கறது? நீங்க அவரோடு கூட உறவாடுறதுக்கு உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க, அவர் பேச ஆரம்பிப்பாரு. அப்போ சொன்னாரு, ஐயா இன்னைக்கு என்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு. அவர் ஒரு 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 கம்பெனியோட ஒரு உறவு வச்சிருக்கிறாரு. அந்த உறவுல என்ன பணம் டிரான்சாக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க மார்வாடிஸ். அவங்க மார்வாடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பணம் கொடுத்த உடனே எதுலயா பேப்பர் எழுதி வச்சிருவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாங்க. ஆனா நான் ஒரு பணம் கொடுத்தது இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுத்திருக்கிற போன்னு சொன்னாரு. நான் இருந்தாலும் அவங்க சொன்ன பணத்தோட நான் போனேன் அங்க. போன உடனே, அண்ணே நான் உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டேன்னு சொல்றேன். தம்பி நாங்க கரெக்டா இருப்போம். இங்க பாருங்க எல்லாத்துலயும் எழுதி வச்சிருக்கிறோம். பெர்ஃபெக்ட்டா. எங்கள்ட்ட ஒரு நாள் தப்பு நடக்கவே நடக்காது. இல்லனே நான் பணம் கொடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் பணம் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் நான் பணம் கொடுக்கிறேன். நீங்க சொன்னதுக்கா பணம் கொடுக்கிறேன். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னோட சொல்லி இருக்கிறாரு. நீ பணம் கொடுத்துட்டடான்னு. அவர் சொன்னாரு, தம்பி இவ்வளவு சங்கடப்பட்டு இந்த பணத்தை கொடுக்காதீங்க. வாங்க நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம்? செக் பண்ணுவோம். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அவங்க வேகமா பாக்குறாங்க. இவர் சொன்னாரு, என்னால ஐயா பார்க்க முடியல வேகமா. அவங்க டக்குன்னு பாருங்க, பாருங்க இந்த மாசம் இருக்கு, இந்த மாசம் இருக்கு பாருங்க. கொடுக்கல பாருங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு டக்குன்னு ஒரு இடத்துல அவர் சொன்னார், இங்க நிப்பாட்டுங்க அப்படின்னாரா. அந்த இடத்துல நிப்பாட்டு பார்த்தா கரெக்டா அவர் பேர் போட்டு அவர் பணம் கொடுத்ததாக அங்க எழுதி இருக்கு. உடனே எதிர்த்து கையை கொடுத்து மன்னிச்சிருங்க. எங்கள்ட்ட இப்படி மிஸ்டேக் நடந்திருக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இங்க எழுதுனவங்க கம்ப்யூட்டர் ஏத்த விட்டுட்டாங்க. அதுல மிஸ்டேக் நடந்துருச்சு. அப்ப சொன்னாரு, இனி உங்கள்ட்ட நாங்க எந்த நாளும் பேச மாட்டோம், தவறு கண்டுபிடிக்க மாட்டேன். உடனே என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா நீங்க சொன்னீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ இதை இப்படி செய்யும் சொன்னாரு. நான் அதை நன்மையானாலும் தீமையானாலும் ஒருவேளை அவங்களுடைய இந்த பணத்தினால நமக்கு பிரச்சனை வந்துருமோ அதெல்லாம் யோசிக்கல. கர்த்தர் சொல்ல சொன்னது நான் சொன்னேன். கர்த்தர் என் கூட இருந்து அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தைரியமா சொல்லணும், எந்த நன்மை அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். நீங்க உங்க பார்வைக்கு நல்லதா இருந்தா மட்டும் கீழ்ப்படுகிறீங்க. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டீங்க. அவர் வாடி ஏதாவது சொல்லுவாரு, அதை நாங்க கேட்க முடியுமா? அவருக்கு என்ன தெரியும்? என் சூழ்நிலை எனக்கு உங்க சூழ்நிலை தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வரத நாங்க உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னோம்னா நீங்க என்ன செய்யணும்? அதை இந்த கர்த்தருடைய வார்த்தையை முழுசா நம்பி சொல்லுங்க. அது நன்மையானாலும் தீமையானாலும் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு சத்தத்துக்கு நாங்கள் நிச்சயம் செவி கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது செவி கொடுக்கிற அனுபவம் எப்படி தெரியுமா? எந்த நிலைமையிலையும் முதலாவது கொடுக்கிற அனுபவம், ரெண்டாவது எந்த நிலைமையிலையும் நன்மையானாலும் தீமையானாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான் கீழ்ப்படிதற்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூன்றாவது காரியங்களை வாசிப்போம். வாசிங்க. கொலேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து. இந்த ஆண்டவருடைய கட்டளை இங்க இன்னும் ஒரு விதமா வருது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், வேற யாருக்கு கீழ்ப்படிய வேண்டாம். கடந்த நாட்கள் அன்புக்குரிய ஒரு குடும்பம் இங்க வந்திருந்தாங்க. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் பின்னணியில இருந்தாங்க. நல்ல ஊழியத்தை செய்து கொண்ட குடும்பம். அந்த அந்த தாயார் சொல்றாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. நான் எப்படி தெரியுமா பாஸ்டர், என் சாட்சியை சொல்றேன், சொல்லுங்கம்மா. ஒரு ஒரு சேலை கடையில போய் வாங்கினோமா கூட என் வீட்டுக்கார்ட்ட கேட்க மாட்டேன், கர்த்தர் தான் கேட்பேன். கர்த்தர் ஓகே சொன்னா எடுப்பேன், என் வீட்டுக்காரர் சொல்லி கேட்க மாட்டேன். சரிம்மா வேற எல்லாமே கர்த்தர் தான் உங்கயா, வீட்டுக்காரரை கேட்கவே மாட்டேன். நான் உடனே சொன்னேன், இது யார் கத்து கொடுத்ததுமா? இல்ல நாங்க கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வாழ்ந்திருக்கோம். வேதமே தப்பா படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு யாரு இதை கத்து கொடுத்தது? கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க.
ஆனால் தேவன் உங்களுக்கு அருளின் ஈவுகளின்படியாக அந்த உறவுகளை நேசிங்க. அவங்கள்ட்டையும் அது கர்த்தர் சொன்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அந்த அன்பு தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்தும். நான் கர்த்தர்ட்ட பேசிக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறேன், ரொம்ப ஓவர் பரிசு, சூப்பர் நேச்சு பரிசுத்தவான், இது செய்யாதப்பா, படுங்க, நான் கர்த்தர்ட்ட பேசிக்கிறேன், எங்களுக்கு நாங்க ஜெபிச்சா தருவாங்க. அப்படி இல்ல, ஆஸ்மான கொண்டு கூட கர்த்தர் என்னோட பேசுவார். சொல்லுங்க, ஒரு சிறு பிள்ளைய மூலம் கூட கர்த்தர் என் கூட பேசுவார். அதுதான் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கான அனுப்பணும். இல்ல கர்த்தர் என்கிட்ட நேரடியா வானத்தை பொழந்துதான் பேசுவாரு, யாரு கூட பேச மாட்டாரு அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொரு மனிதர் மூலமாக கர்த்தர் பேசுவார். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் மூலமாக கர்த்தர் மற்றவர்கிட்ட பேசுவாரு. இந்த அனுபவத்தை நீங்க தாழ்மையில எடுத்துக்கணும். இங்க ஆண்டவர் தாழ்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கிறாரு. தம்பி, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஆனாலும் இந்த பூமியில நீ எதற்கு கீழ்ப்படியணுமா? வாசிங்க அந்த திரும்ப வசனத்தை, ரெண்டாவது வசனம், கொலோசியர் 3:20. ஆமா, 22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணுமா? அந்த வேலைக்கு உகந்த ஒரு மனுஷனா இருக்கணும்னா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மனுஷனா அவங்க சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு செயல்படணும். இல்லங்க, நான் கர்த்தர் பேசினதான் இந்த பொருளை எடுப்பேன், நீ கர்த்தர்ட்ட போய் வேலை பார்த்துக்கோயா. நீங்க அநேக நேரங்கள்ல சூப்பர் நேச்சர்ல பேசுறவங்களோட பிரச்சனை இதுதான். அதனாலதான் அவங்க கிறிஸ்துக்குள்ளே உண்மையா இருக்கும்ல, உலகத்துல உண்மையா இருக்கும்ல. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். பாவமான காரியம் செய்யக்கூடாது, மீறுதலான காரியம் செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டோட சத்தியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். கீழ்ப்படிதல் தான். அப்படி நீங்க கீழ்ப்படியும் போது, அதாவது கர்த்தர் பயந்து நீங்க கீழ்ப்படியும் போது, வாசிங்க தொடர்ந்து. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஆமே. நீங்க பெருமைக்கு பேசுகிற ஒரு வாழ்க்கை வாழாம உண்மையாவே இவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க, அந்த உலகத்துக்குரிய காரியத்துல உண்மையா இருக்கிறவங்க சொல்லும் போது ஆண்டவர் நம்மள என்ன சொல்றா, கர்த்தருடைய பிள்ளையா அங்கீகரிப்பார். இந்த உலகம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பார். நிறைய சொல்லுவாங்க, ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், நேர்மையா இருக்கிற ரொம்ப கோவம் வரும். அதுல இல்ல, நேர்மையா இருக்கிறவனுக்கு ரொம்ப தாழ்மை தான் இருக்கும். நேர்மையா இருக்கிற என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும். கிறிஸ்து இயேசு உத்தமம் பரிசுத்தமானவர், ஆனா அவருடைய கோலம் என்ன? தாழ்மையின் ரூபத்தின் கோலம். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? கோபம் இருக்கக்கூடாது, தாழ்மை தான் இருக்கணும். இங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, கீழ்ப்படியும் போது அது பிரியமா இருக்கும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாம் சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இப்போ 3 கீழ்ப்படியதை பார்த்தோம். முதலாவது கீழ்ப்படியது என்னது? கொடுக்கிறத கீழ்ப்படியது. இன்னொன்று என்னது? நன்மையானாலும் தீமையானாலும் கீழ்ப்படியது. 3வது காரியம் என்னது? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உலகத்துக்குரிய காரியத்துல, உலகத்துக்குரிய சூழ்நிலை மத்தியில கர்த்தருக்கு பயந்து நீங்க கீழ்ப்படியணும். 3வது காரியம். 4வது காரியத்தை செய்யுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21, 22. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21, 22. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகத்தில் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுறதுல கீழ்ப்படியணும். அன்பு கூறுறதுல கீழ்ப்படுகிறது 4வது காரியம். அதாவது மாயமற்ற அன்பு. மாயமற்ற அன்பு நமக்குள்ள இருக்கணும். ஒருத்தவங்க நேசிக்கும் போது உத்தம அன்போட இருக்கணும். அது கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படணும். ஒருத்தவங்களை வெறுத்தாலும், நான் தான் சொல்றேன், ஒருத்தவங்களை வெறுத்தாலும் மனசார வெறுங்க, நேசிச்சாலும் மனசார நெருங்க. ஒருத்தவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆலயத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த பல்லெல்லாம் ஃபுல்லா ரொம்ப கரையா இருந்துச்சு, ரொம்ப மோசமா. அந்த பல்லு நிமித்தமா அந்த பிள்ளையோட முகமெல்லாம் ஊதிருச்சு. அந்த சபையில பல வருஷங்களா அந்த பிள்ளை வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னேன், அப்பா நான் உன்னை சொன்னேன், நீ கோச்சுக்கிற கூடாது. சொல்லுங்க பாஸ்டர், உன்னுடைய முகம் ரொம்ப விகாரமா மாறுதுப்பா, அது காரணம் உன்னுடைய பல்லுடைய அன்ஷேப் மாறுது. நான் இதை சொல்றதுனா நீ என்னை வருத்தப்படுத்தாத, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்கு, ஆனா எனக்கு தேவன் சொன்னதை நான் சொல்றேன், உன் மேல கிறிஸ்துவுக்கு அன்பு அதிகமா இருக்குப்பா.
நான் சொன்னாலும் நீ ஒருவேளை என்ன வருத்தப்படுற, என்ன பாஸ்ட் என்ன அழகை பத்தி சொல்றாரு அப்படின்னு தயவா கேட்கிறேன். நீ போய் அதை சரி பண்ணு, நீ போய் அதை சரி பண்ணு. சரி பண்ணா உன்னுடைய பிரச்சனை சரியா இல்ல பாஸ்டர், என் கையில காசு இல்ல. இல்லப்பா, நீ தாமதிக்க உன் பல்லுல பெரிய பிரச்சனை வரும். அது பெரிய பிரச்சனை, சரி பண்ண முடியாது. நான் தயவா சொல்றது இதை ஒரு தான் சொல்லிட்டேன். திரும்ப ஒரு 2 மாசம் கழிச்சு போறேன். அந்த பொண்ணு அங்க அப்படிதான் இருந்துச்சு. திரும்ப சொன்னேன், அப்பா இப்போயே எனக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு தயக்கமா தான் இருக்கு. ஆனாலும் மாயமற்ற கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கிற அப்படினால திரும்பவும் சொல்றேன், தயவா போய் சரி பண்ணுப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு அந்த கீழ்ப்படுதல் அனுபவம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அதனை கீழ்ப்படிஞ்சு அந்த மாயமற்ற அன்பை நான் வெளிப்படுத்தும் போது அது ஒரு நாள் நிச்சயம் அது அற்புதமா மாறும். இல்லையா? அப்ப நீங்க ஒருவருள்ள அன்பு செலுத்தும் போது எப்படின்னா, அந்த மாயமற்ற அன்பு இருக்குன்னா கிறிஸ்துவின் சத்தியத்திலே கீழ்ப்படுகிற போது அதான் சொல்றது, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. 4வது என்னது? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஆசீர்வாதம் இல்ல, நன்மை நடக்குது நடக்கல, உங்களை வெறுக்கிறாங்க நேசிக்கிறாங்க, அதெல்லாம் அவசியம் இல்ல. சத்தியத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்றத தைரியமா நீங்க சொல்லணும். அங்க உங்களுக்கு வெறுப்பு கிடைக்குமா? கவலைப்படாதீங்க, கீழ்ப்படிஞ்சு. இல்லங்க அங்க போய் சொன்னா என்ன வைவாங்க. கர்த்தர் சொன்னாருங்க, அதான் சத்தியத்திற்கு விசுவாசத்தில் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு போய் தைரியமா செய்யறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. அதுதான் 5வது காரியம். வாசித்து இதோடு முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த கீழ்ப்படிதலோட உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். உங்களை நடத்துறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறவங்க, உங்களை சொல்லி சொல்லி டயர்டாயி இவங்களுக்கு இனிமேல் எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற அளவு மனசு வெறுத்து போகாம எப்படி இருக்குமா அதை வாசிங்க. அது பாருங்க, துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அது செய்யும்படி. இப்ப யாக்கோபு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்னது? பதானாராமுக்கு போறாரு. அது யாக்கோபுக்கு பிடிச்சதா பிடிக்காதா? கொஞ்சமும் பிடிக்காது. காரணம் என்னன்னா, அவரை எப்படி அனுப்புறாரு உங்க அப்பா? ஒரு பரதேசியை போல அனுப்புறாரு, நீ போடான்னு. இப்போ உங்க கூட 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி, நீங்க 2 பேர் இருக்கிறீங்க. அண்ணன்ட்ட அப்பா வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து நல்லபடியா வாழ்றேன்டாரு. தம்பிகிட்ட வந்து இங்க வரு நல்லபடியா வாழப்பா சொல்லி வெறும் கையை கொடுத்துட்டு போறாரு. இப்ப தம்பி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரோ? அதுதாரு அவனுக்கு 1 கோடி, எனக்கு தெருக்கோடியா? அதுதான் விஷயம். இங்க யாக்கோப வெறும் கையோடு அனுப்புறாங்க, நீ போய் நல்லபடியா பாருன்னு. அந்த நாட்கள் அங்க நடந்த பெரிய சம்பவம், அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வாசக, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி. இப்ப நம்ம லீட் பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், டெய்லி இதை செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்க. நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க, எதுவுமே செய்யாம. அப்ப எனக்கு எப்படி ஆயிரும்? இவங்களை சொல்றதுக்கு சொல்லாமே இருந்துடலாம் அப்படி சொல்லி நான் வேதனைப்படுற மாதிரி நீங்க செய்யாம, கர்த்தருடைய வார்த்தை தான் நீங்க நம்பி நாங்க நிச்சயமா செய்வோம் அப்படி நீங்க சொல்லும் போது, அப்படி கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிந்து அடங்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அன்றைக்கு யாக்கோபு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு போக புறப்பட்டான். அப்ப நீங்க எப்படி கீழ்ப்படியணுன்றாரு? 5வது காரியம், உங்களை நடத்துறவங்களுக்கு சந்தோஷத்தோட கீழ்ப்படியணும். 5வது காரியம் என்னது? உங்களை நடத்துறவங்களுக்கு, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவங்களுக்கு, நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? வேற வழி இல்ல. காலையோட தம்பி கடை வீட்டுக்கு போசனேன், இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இல்லை, அப்படியே டாடி சரிங்க டாடி போறேன் அப்படி சந்தோஷத்தோட கீழ்ப்படி போது அது ஆசீர்வாதமா இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே அது இருந்தா அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. அல்லேலூயா. இங்க 5வது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க. முதலாவது கொடுக்கறதுல கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கொடுக்கறதுல எந்த காரணம் சொல்லாம பூரணம் கீழ்ப்படியணும். 2வது காரியம் என்னது? 2வது காரியம் பாத்தீங்க,
எந்த நன்மையானாலும் தீமையானாலும் அப்படி வார்த்தையின்படி கீழ்ப்படிக்கணும். ரெண்டாவது சொல்றத கேட்கணும், சொல்றத அப்படியே கேட்டு கீழ்ப்படிக்கணும். மூன்றாவது காரியம், நமக்கு நன்மை கிடைச்சாலும் நன்மை கிடைக்கலனாலும் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிக்கணும். நான்காவது காரியம் என்ன பண்ணுது, சத்தியத்தின்படி அன்பு கூறுறதுல கீழ்ப்படிக்கணும். ஐந்தாவது காரியம், நம்மளை வழி நடத்துறவங்களுக்கு சந்தோஷத்தோட கீழ்ப்படிக்கணும். இதெல்லாம் எதுக்கான ஆசீர்வாதம், எதுக்கான தொடக்கம்? ஆசீர்வாதத்துக்கான தொடக்கம். பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, 5 காரியங்களை நான் கடைபிடிக்க போறேன். சரிங்களா? கடைசி காரியம் ரொம்ப பிரதானமான காரியம். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த சத்தியத்தை சந்தோஷத்தோட கீழ்ப்படிக்க போறீங்க? ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே எங்களை வழி நடத்துறவங்க அவங்க சோர்ந்து போகாம, அவங்க எங்களை குறித்து துக்கப்படாம, அவங்க சந்தோஷப்படும்படியாக நாங்க அப்படியே கீழ்ப்படிய போறோம். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? முதல் மாதத்துக்கான வாக்கு தத்தத்தோட ஆரம்பம் இன்னைக்கு. ஆசீர்வாதம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆசீர்வாதம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? எழுந்திருப்போம். அப்படி ஜெபிக்கும். கீழ்ப்படியுமா? அல்லேலூயா. மேல்படிக்கு முன்னால கீழ்ப்படிதாங்க, கீழ்ப்படிஞ்சா போவோம் மேல்படி நீங்க. மேல்படிக்கு முன்னால கீழ்ப்படிதாங்க, கீழ்ப்படிஞ்சா போவீங்க மேல்படி நீங்க. அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். 5 விதமான கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் கொடுக்கிறது, ரெண்டாவது கீழ்ப்படிதல் சத்தத்தை செவி கொடுக்கிறது, மூன்றாவது கீழ்ப்படிதல் ஒவ்வொரு கீழ்ப்படிதல் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்வாராக. உன்னத அனுபவத்துக்குள்ளே போவோம். கண்களை மூடுவோம்.